Hi friends, welcome back to our new channel with a new interesting topic in RS Aquarium in Home. நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அழகர் வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம மதுரை திருக்கல்யாணத்தில் அழகர் இதை வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். யாரும் மதுரைக்கு போக முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா போக முடியாட்டினா நம்ம சேனலை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இந்த சாமி வர வீடியோலாம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே வரலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அலிகேட்டர் கார்டை பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஒன்றும் இந்த வீடியோ நம்ம போடல. அலிகேட்டர் கார்டு இவ்வளோ தான் இருந்துச்சு. நம்ம அலிகேட்டரோட வாங்கும்போது சைஸு அகல இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இல்லை, நல்லா டப்பா வச்சு இந்த சைஸோட ரொம்ப ஒல்லியாகவே தான் இருந்துச்சு. இது அலிகேட்டர் பட்டு வாங்கி எத்தனை நாள் ஆயிருக்குன்னா தமிழ் நியூ இயருக்கு வாங்கினது. இங்கே பாருங்க, ஒரு வண்டு வந்திருக்கு. இந்த வண்டுகள் தீர்ந்து இதே தான் வேலை. இன்னொன்று சொல்கிறேன், வண்டு எப்போ வந்துச்சுன்னா இந்த வண்டெல்லாம் இந்த டப்பில் இந்த மாதிரி டேங்க்கில் இந்த மாதிரி இந்த பூச்சி சட்டு போயிட்டு டேங்க்லேயே நசிக்கிறாங்க. ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். வாங்கி இப்போ தமிழ் நியூ இயர்க்கு வாங்கினேன். என்ன எத்தனை நாள் ஆச்சு எனக்கு கால்குலேட் பண்ண முடியல. அலிகேட்டர் மட்டும்னா அந்த க்ளவுன் லைஃப் அந்த ஃபிஷ் நான் வாங்குவேன். அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நேற்று தான் வாங்கினேன் நான். இந்த க்ளவுன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அலிகேட்டர் கார்டு பற்றி இந்த 2 நான் வச்சுருக்க வான் சர்வீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 2. ஒன்று பார்த்திங்கன்னா இது மான்ஸ்டர், ஜஸ்ட் மான்ஸ்டர்னால் அந்த ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது. நம்மளோட எடிசன்ஸாக இருக்குது, அவ்வளோதான். நம்மள்கிட்ட மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷன் அவ்வளோதான். இதுதான் நம்மள்கிட்ட இன்னும் இருக்கும். இது நல்லா பெருசாக க்ரோ பண்ணுவோம். அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின சைஸ்க்கும் நல்லா குண்டாகவும் இருக்குது, லென்த்தாகவும் வந்திருக்கு. லென்த்துன்னு சொல்ல முடியாது. கலர் ஃபின்னில் பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுத்துருக்கு நல்லாவே, ஒரு ஃபின்னில் கலரு. ஆனால் எனக்கு ஃபின்னை பார்க்கும்போது அலிகேட்டர் கார்டு மாதிரியும் தெரியல. ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது இடையில கேப் இருக்காது. எனக்கு உங்களுக்கு அது தெரியுதானே தெரில. எனக்கு இந்த அலிகேட்டர் கார்டு பார்க்கும்போது எல்லாம் கேப் இருக்கும். ஒருவேளை அது ஒரு வெரைட்டியாக இருக்கலாமா, இல்லாட்டினா வேறு இது அலிகேட்டரே இல்லையானு எனக்கு தெரில. எனக்கு எல்லாம் அலிகேட்டர் கார்டு பற்றி நான் அதோட படிக்கல, நான் ஸ்டடி பண்ணேன். நான் என் வான் சர்வீஸ் வெரைட்டி பற்றி அந்த அளவுக்கு நான் ஸ்டடி பண்ணேன். அரோனா பற்றி நான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். நான் இப்போ அலிகேட்டர் கார்டை பற்றி பார்க்குறேன். இப்போ நெட்டில் ஆனாலும் அந்த அளவுக்கு பார்க்க முடியலனால அலிகேட்டர் கார்டை பற்றி. ஓகே, நம்ம அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா லைஃப் ஃபீட் கொடுக்கும். இன்னொரு பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு முடிஞ்சிச்சு. லைஃப் ஃபீட் அவ்வளோதான்ட்டு தீர்ந்துருச்சு. இன்னையோட தீர்ந்துருச்சு. ஆனால் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா வருது பாருங்கள், நம்ம ஜஸ்ட் மான்ஸ்டர் டேங்க் கிளீனர் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் முத போட்ட வீடியோவில் டேங்க் கிளீனரை பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அது இருக்கும். அப்போ இருக்கலாம். அப்போ இருந்த சைஸுக்கு இப்போ இருக்கிற சைஸுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பெருசாக இருக்கும், நல்லா பெருசு. நானும் நினச்சே பார்க்கல இவ்வளோ வேகமாக வளருண்டா. ஓகே, நம்ம லைஃப் ஃபிஷ்ஷே தீர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நட் 4 ஃபீட் பண்ணுவோம். அது ஒரு 3 நாளைக்கு வச்சு நம்ம ஃபீட் பண்ணுவோம். யாருங்க க்ளோஸ்அப்பில் வந்துட்டியா? அந்தளவுக்கு தைரியமாடா. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது பக்கெட்டில் இந்த பாசி உள்ள, ஆனால் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன் சார். நான் பார்த்திங்கன்னா முதல் பைப்பு வச்சுருந்தேன். நீங்கள் இப்போ தெரியும் போல உங்கள் பைப்பு. அந்த பைப்பு எடுத்துட்டேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன மீன் எல்லா மீனுங்களும் உட்காந்து அலிகேட்டர் கார்டு மட்டும்தான் மேலே சொல்லியிருக்கு. மற்ற எல்லா மீனுங்களும் உட்காந்து பைப்புக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறதா. அதனால் பைப்பை தூக்கிட்டேன். அது உண்மையாக ரெட்டைல் கேட் ஃபிஷ்க்கு வச்சுருந்தேன் நான். வாங்கினால் ரெட்டைல் கேட் ஃபிஷ் வாங்கினால் வைப்போன்ட்டு நான் வாங்கலை, தூக்கிட்டேன். நான் தூக்கி பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஃபிஷ் டேங்கில் போட்டேன். நான் நல்லா கலர் வந்திருக்கு. ஃபின்னுலலாம் கலர் ஒரு பிளாக் ஷேடு தெரியுது எனக்கு அலிகேட்டர் கார்டுக்கு. பேக் சைடு ஃபின்னு இது பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ். 10 ஓவர் அக்ரெசிங் கூட.
இது பார்த்திங்கன்னா இது வெயிலில் தாங்கும், மழைக்காலத்தில் வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாம் சூப்பராக தாங்கும். ஒரு வேறு லெவல் சர்வே பண்ணுற முடிய ஃபிஷ்ஷு தான் அது, இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் மொதல் வாங்கி வளர்க்குறேன். எனக்கு வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கு தான், டப்பு தான். அது எல்லா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு அலிகேட்டர் காடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் மொதல் வாங்கி வளர்க்குற ஃபிஷ் தான் அலிகேட்டர் காடு தான். பட் ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப ஒரிஜினலாகவே அலிகேட்டர் காடு பிடிக்குமான்னு பார்த்திங்கன்னா அது டவுட்டாக தான் சொல்லுவேன். இது என்னன்னா மொதல் வாங்கி வளர்க்குறதுனாலும் செகண்ட் வளர்க்குற மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு இது. அதுதான் செகண்ட் தான் பிடிக்குமா அப்படிங்கிட்ட இல்லை, அது போகிற மூமெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சு அப்படியே போகுது. அது ஒரு அழகாக இருக்குது பாருங்களே. இங்கே பாருங்க, அப்படியே அரோனா மாதிரி இது வளைவு நிலை அப்படியே டேர்னிங்கு அது அப்படியே அரோனா மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த அலிகேட்டருக்கு பார்த்திங்கன்னா சிவாஜின்னு வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. டெய்லி என் சேனலை ஃபாலோ பண்ணுறா இருந்தால் பண்ணாட்டினா பண்ணுங்கம்மா, என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளவுன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷு அடுத்து இன்னொன்று வரும், க்ளவுன் லைஃபு இது பேர். கடையில் கேட்கும்போது க்ளவுன் லைஃப்லாம் சொன்னாங்க. நான் ரியோ பெட்ஸை வாங்கினேன், அங்கே போய் வெறும் க்ளவுனுங்க இருந்தாங்க. யூடியூப்பில் அதை பற்றி பார்க்கலாம், க்ளவுன் போட்டால் வேறு ஏதோ இன்னொரு பீஸ் இருக்குல்ல அது வருது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று கடையில் போனேன். ஆனால் அங்கே தான் க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு வெறும் க்ளவுனாக இல்லாட்டினா ஃபுல் இதாக கேட்டேன் நான். ஆனால் க்ளவுன் லைஃப்னாங்க, அது என்னன்னு தெரில, அது யூடியூப்பில் போட்டால் தான் தெரியும். அது க்ளவுன் லைஃபா இல்லாட்டினா க்ளவுன் இது வந்துட்டு க்ளவுன் லைஃபா க்ளவுன் டெத்தா இந்த டெத்தா அது என்னன்னு தெரியும் எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் பளியர்னு தெரியுது போல், கேமராவில் கலர்லாம் பளிச்சுன்னு தெரியுது. க்ளவுனுக்கு டேங்க் டின்னருக்கெல்லாம் கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுக்குது, ஒரு கலராக இருக்குது. இது நம்ம பவர் என்னமோ உள்ளுக்குள்ளே என்னமோ அட்டாமிக் பிரித்து வர்றதுக்காண்டி கண்ணு மாதிரி ஆகும்போது காட்ஸ்லாக்கு அட்டாமிக் இது ஒரு செகண்டுக்கு போனால் ஒரு கண் அப்படியே பளிகீர்னு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஓகே பார்த்திங்கன்னா இப்போ அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் சொன்னேன், லைஃப் ஃபீடு போட்டு கொடுத்து முடிச்சிட்டேன் நான். தலைவனெல்லாம் ஹண்ட்டு பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைவனுக்கு சிக்கன் ஆட்டுறான், அதனால எப்படி சாப்பிட்றான்ட்டு நம்ம லைஃப் ஃபீடு ஹேண்ட் பண்ணுற வீடியோ போடுறேன், நான் கண்டிப்பாக போடுவேன் நான். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அலிகேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி போட்டுருவேன், அடுத்த நாள் சாப்பிடுமாலே எனக்கு தெரில, அது எனக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனாலே என்னால் கன்ஃபார்மாக போட முடியாது என்னால். பட் க்ளவுனுக்கு பார்த்திங்கன்னா போட தின்னுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுனுக்கு என்ன ஃபீடு போடுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குக்கு மேலே இருக்கிற அழுக்க பார்த்தாலே தெரியுது அது என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த வேறு ஒன்றும் இல்லை, இந்த ட்ரைவாம்ஸ் தான் கேட்குது, ட்ரைவாம்ஸ் தான் போடுறேன் நான். இது பார்த்திங்கன்னா நான் கடையிலே கேட்டேன், நான் கடையில் நீங்கள் இவ்வளோ நாள் வச்சுருக்கும் போது நீங்கள் அதுக்கு என்ன ஃபீடு பண்ணுறீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த ட்ரைவாம்ஸ்லாம் போட்டு வைக்கிறேன் நான் அப்படின்ட்டு. சரி எதுக்கு அது போட்டு அதெல்லாம் வளர்க்குறாங்க, அப்போ அதே போடுவோன்னு சொல்லி அதெல்லாம் போட்டுருக்கேன் நான். ஓகே வேறுனா புதுசாக கொடுத்து ட்ரை பண்ணலாம் நான் ஆசைப்படல. நம்மளுக்கு எப்போ சும்மா கறி வாங்கிட்டு போட முடியல. அலிகேட்டருக்கு எப்படின்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றோம். இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடல, நான் டெய்லியும் போட்டுதான் சாப்பிட்றேன். டெய்லிலாம் நான் போடணும் இதுக்கு, அதனால டெய்லி நான் சும்மா இதே போட்டு பழக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி போடுறேன், அது சாப்பிட்தான்னு தெரில. எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் எடுத்து விட்ருவேன் நான். வாட்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படியே இருக்கக்கூடாது, மேலே டஸ்ட்டோடய இருக்கக்கூடாது. சாப்பிட்றது பார்த்திங்களா, மேலே இருக்க டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கக்கூடாது. அப்பப்போ அப்படியே ஒரு கவிட்டு போயிடும்.
அலிகேட்டர் அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டு நடக்கும். அது இதுக்கு இதே வேலை எனக்கு. வா முடிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, இந்த தடவை ஃபீடிங் வீடியோ நல்லாயிருக்கு, நல்லா எடுத்து வந்திருக்கு. இது நைட் டைம். இன்னொன்று இது பகல் நேரம் ஆக்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைன்றேன் நான். அது ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னும் எனக்கு தெரில. இப்போ அவங்கள்ட்டே சொல்லியிருப்பேன் நான். இன்னும் க்ரௌன் லைஃப் அண்ட் ஃபிஷ்ஷை பற்றி இன்னும் எனக்கு நான் ஸ்டடியும் பண்ணல. போதார் பேர் இது க்ரௌன் லைஃபா அப்படின்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரில. எனக்கு கன்ஃபார்மாக நேமை விட க்ரௌன் லைஃபா இல்லாட்டினா க்ரௌனானே தெரில. க்ரௌனு போட்டால் வேறோட ஃபிஷ் காட்டுறாங்க எனக்கு. எனக்கு நேமை கன்ஃபார்ம் பண்ணிட்டா நான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்னால். ஓகே போதும். 2 வாட்டி போட்டேன். மத்தியானம் ஒரு வாட்டி, வாங்கினேன்னே ஒரு வாட்டி போட்டேன் சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லி. திரும்பி வேறு போடல நான். வயிறு வேறு வீங்கிடுச்சு, அவ்வளோ வயிறு வேறு வீங்கி கிடக்குது. இன்னும் சொல்கிறேன், மனு சர்வீஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனாக வச்சுருங்க. நல்லாலாம் சர்வே பண்ணும், மான் சர்வீஸ் நல்லா சர்வே பண்ணும். ஆனாலும் ஒரு நல்லதுக்கு நான் சொல்கிறேன், நல்லா தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா சர்வே பண்ணுற ஃபிஷ்ஷாக இருக்கும். பட் மான் சர்வீஸ் நல்லா சர்வே பண்ணுற ஃபிஷ் தான். ஆனாலும் சரி, நம்ம டேங்கெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும். அப்புறம் பார்க்க மான் சர்வீஸ் ஒரு லுக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதே இப்படி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா நெளிஞ்சு போகுது பாருங்க, அழகாக இருக்குங்க. கலரு எப்படி யூனிக்காக இருக்கு. அப்படியே அது நான் அடுத்த பாட்டு நம்ம பர்ன்சர்கான் தேடி இருக்கோம். ஓகே யாருங்க இப்போ பாருங்க, குசும்பை பாருங்க அதுக்கு. ஆனால் அலிகேட்டருக்கு அதுக்கு வலிக்காது. ஏன்னா அது தோல் அப்படியே ரஃப்பாக இருக்கும். அப்படியே தோல் அப்படியே ரஃப்பாக இருக்கும், தவிரும். ஏன் இப்போ படக்குன்னு கையெழுத்துற காரணமே இது தவிரதுக்கு தான். இப்போ அப்படியே கையை வச்சு அதை பாட்டு ஒன்று கையை கவும் இல்லாட்டினா வெளில தவும். இது வெளில தவிடுச்சா இதுக்கு நான் இப்போ இது ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும் எனக்கு. இப்போ அந்த வாலி எதுவும் இல்லை. அதனால் இதெல்லாம் படக்குன்னு கையை எடுத்தோம் நம்மளாம். இது பார்க்குறதுக்குள்ள ரஃபாக தாங்க இருக்குது தோலெல்லாம். நான் பார்த்துட்டேன் நல்லா. நான் சும்மா ஆசைக்கு தொட்டேன் நான் அலிகேட்டரை. அது தொட விட்டுருச்சு, அதுக்கப்புறமா தவிடுச்சு வெளில. ஓகே, ஆனால் க்ளௌனை தொட்டு பார்த்தேன் நான், நல்லா வலுவலுன்னு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணால் போடலை, வேணால் க்ளௌனை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வேணால் போட முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.